டின்னருக்கு எப்போவுமே நார்மல் தோசை சுட்டு போர் அடிச்சிருச்சுன்னா, இல்ல வீட்ல இட்லி தோசை மாவு இல்லைன்னா, சூப்பரான இந்த உடுப்பி தக்காளி கார தோசை ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே வந்து ரஃப்பா மட்டும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்க தான் போறோம். இப்போ ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். ஒரு 5, 6 பல் பூண்டு, 5, 6 வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு கோதுமை மாவு, ரவை, 1 கப் அளவு அரிசி மாவு அண்ட் தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தோசை கலர் இன்னும் நல்லா இருக்கணும்னா காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். இதில் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடானதும் இதை ரவா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு தோசை மாதிரி இழுத்துக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேக்ஸிமம் எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. ஏன்னா இதுலேயே உப்பு புளி காரம் கலந்து எல்லாம் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.